வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த சுதந்திர தின நாளில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சுதந்திரமாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு சமாதானமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதில் இப்பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது: அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இந்த வார்த்தை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிறார். மகா வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் தரிசனமாய் சொல்லுகிற காரியமாவது, இந்த சுதந்திர நாளில், சுதந்திர தினத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ஆணையிட்ட சில காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு மகிமையாய் வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் என்று வசனம் சொல்லுது. இயேசுவை யாரெல்லாம் உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிடுகிறார். எல்லா நாளும் உங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ குடும்பமே, நீ உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், உண்மையாய் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், உண்மையாய் இயேசுவிலே காணப்பட வேண்டும். நீ ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன, உனக்கு தருவேன் என்று கூறின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. ஆகையினால இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. நீ கால் மிதிக்கிற தேசம் சுதந்திரமாக, இந்த சுதந்திர தினத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சுதந்திரமாக தருவே. தைரியமாயிருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு எனக்கு சில காரியங்களை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை கால் முன்வையுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். கண்களை மூடுவோம், நம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த சுதந்திர நாளில், இந்த சுதந்திர தினத்தன்று என் பிள்ளைகள் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ சுதந்திரம் அடைவார்களாக. சத்துடைய கட்டிலிருந்து அவர்கள் சுதந்திரம் அடைவார்களாக. பொல்லாத கிரியிலிருந்து சுதந்திரம் அடைவார்களாக. கடன் பாரத்திலிருந்து சுதந்திரம் அடைவார்களாக. வியாதியிலிருந்து சுதந்திரம் அடைவார்களாக. பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து சுதந்திரம் அடைவார்களாக. நெருக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைவார்களாக. ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் ஒரு சுதந்திரத்தை என் குடும்பத்துக்கு தரணுமே நான் சொல்லுகிறேன். தயவு செய்து என் ஆண்டவர் இரக்கம் செய்து ஒரு மாறுதலை கட்டளையிடும். பார்க்கிற யாவரின் நாளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சமாதானம் வல்லமை இவர்களை நிரப்பி இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பட்டும். இவர்கள் சுதந்திரத்தை அடைந்து சுதந்திரமாய் வாழும்படி கிருபை செய்யும். பின்தொடர்கிற எல்லா சாத்தானுடைய கோட்டைகளையும் நொறுக்கி போட்டு என் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தரணுமே என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதற்காய் கோடான கோடி நன்றி. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.